எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2327 போஸ்ட்டுக்கான மிக முக்கியமான பதவிகள். லாஸ்ட் டைமோடவே இந்த டைம் வேகன்சிஸ் அதாவது நல்ல போஸ்ட் அப்படின்றது ரொம்ப நிறையா இருக்குது. டிசிடிஓ நிறையா இருக்குது. போன டைம் வெறும் 160 போஸ்ட்டு தான் இருந்தது. அதுலேயும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறையா இருந்தது. ஒரு 40-50 போஸ்ட்டு தான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நல்ல போஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல போஸ்ட் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் எடுக்காமல் போனாங்க இல்லைங்களா, அது மாதிரி இப்போ இருக்காது. நிறைய நல்ல போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி டிசிடிஓ இருக்குது. அதே மாதிரி லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் நிறையா இருக்குது. சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் கேடரில், அதாவது 50,000 ரூபாய்க்கு சம்பளம் குறையாமல் வரக்கூடிய டேக் ஹோமே சொல்கிறேன் சரிங்களா. இது கிராஸ் அப்படி கிடையாது, நெட்டே உங்களுக்கு 50+ அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் முன்ன அளவுக்கு காலதாமதம் இல்லாமல் இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடுத்து 9 மாதம் தான் டார்கெட்டுங்க. ஸோ 9 மாதத்தில் ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வேலையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம். இப்போ புதுசாக நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவோ போட்டுடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஓகே, டவுட்ஸ் என்னென்னா டிசிடிஓ இன்ஜினியர்ஸ் எலிஜிபிள் 37 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கும் அந்த ஃபாரஸ்ட் இருக்கும். ஃபாரஸ்டர் அப்படின்றது ரேஞ்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 2-3 போஸ்ட் இருக்கும், ரேஞ்சை பொறுத்து இருக்கும். உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபாரஸ்டர் மட்டுமே பார்த்திங்கன்னா அது இப்போ வெஸ்டர்ன் காட் சைடில் இருந்தது அப்படின்னா நிறையா பேர் இருப்பாங்க சரிங்களா. ஒரு 20 பேர் போல் இருப்பாங்க. இல்லை அது இப்போ டெல்டா ரீஜனெலாம் இருந்தது அப்படின்னா ஃபாரஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல போஸ்ட். அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் செக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் நம்ம 25 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஸோ யூ ஆர் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ அதுக்கு டிகிரி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றதையும் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ 500 போஸ்ட் நமக்கு இந்த டூவில் இருக்குது. அது இல்லாமல் 2Aல ஒரு 1820 இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ஆகிடும், இந்த 500 பேருக்கு 1:10 ரேஷியோவில் எடுக்கிறப்ப 5000 பேரை ரிட்டன் எக்ஸாம் எழுத விடுவாங்க சரிங்களா. நீங்கள் டாப் மார்க்காக வந்திருந்தீங்கன்னா அதே ஆளுங்களை திரும்பியும் இந்த மொத்தமாக ஒரு 23,000 பேர் எடுப்பாங்க. அதுலேயும் அந்த 5,000 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 எக்ஸாமும் எழுதுறதுக்கு அவங்க எலிஜிபிள். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றதுனால ரிசல்ட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அதாவது நம்மளுடைய குரூப் 2A மெயின்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். இதுவும் 5,000 பேர் தான் எழுதுகிறாங்க அப்படின்றதுனால இதுவும் சீக்கிரமாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ இந்த ரிசல்ட் அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வருமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக வந்துடும். அதனால் இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்தே வேகமாக படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம முன்னாடியே இதை போட்டிருப்போம் சரிங்களா. அந்த பிடிஎஃப்பில் சில அப்டேட் மட்டும் பண்ணியிருந்தோம். முன்னாடி எக்ஸாம் 28ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதனுடைய நாட்கள் கொஞ்சம் குறைக்கப்பட்டது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு டெஸ்ட்டை மட்டும்தான் குறைச்சிருக்கோம். மற்றபடி எல்லாமே நமக்கு ஏற்கனவே இருக்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க. 2வது டெஸ்ட் எப்படின்னா, இப்போ யூனிட் 8 2ஆக பிரிச்சிருப்போம், யூனிட் 9 2ஆக பிரிச்சிருப்போம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை 2ஆக பிரிச்சிருப்போம். இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்கில் மேப் பண்ணி நீட்டாக கொடுத்துருவோம் சரிங்களா. அதே மாதிரி சேம் டைம் என்னென்ன இதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றது, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் பிடிஎஃபாக அனுப்பிச்சிடுவோம். இப்போ காலையில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் நடக்கும். மதியானம் எவ்ரி சண்டே அப்படின்றது நடக்குங்க. இது மதியானம் உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது நடக்கும். இதில் மேக்ஸும் இருக்கும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் மெட்டீரியல் அனுப்பிடுவோம். மேக்ஸு இதில் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லா மாடலில் இருந்தும் எடுத்திருப்போம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் ஆகிருக்கும். 6th நியூ புக்கு ஓல்டு புக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் தமிழ் அப்படின்னா. இதுவே இங்கிலீஷாக இருந்தது அப்படின்னா இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் அப்படின்றது போயிருப்போம். கிராமர் தனியாக இருக்கும் சரிங்களா, ப்ரோஸ் தனியாக இருக்கும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக பிரித்து இதுக்கு டெஸ்ட்டாக அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் வெரி எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டிஸ்கஷன் பார்ட் நம்ம டெஸ்ட் 1க்கு ஒரு 4 வீடியோவாக இருக்கும் சரிங்களா. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த 150 கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரோடு சேர்த்து
பார்க்குறப்ப என்ன ஆகிடும், நான் கொஷின் சால்வ் பண்ணுறப்ப இதுக்கான ஆன்சர் இதுவாக இருக்கும், இதுக்கான ஆன்சர் இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்னா இதுதான் வந்து ரியல் லேர்னிங்காக உங்களுக்கு இருக்கும். எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுப்போம். சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து இது போகலாமா, இப்போ நேஷ்னல் ரிவர் அப்படின்றத நம்ம ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுலேருந்து அடுத்து ஓகே நேஷ்னல்னால் வேறு என்னென்ன இருக்கும், இப்போ நேஷ்னல் ஆனிமல் வந்து என்னென்ன நமக்கு, அதே மாதிரி நேஷ்னல் பேர்டு வந்து நமக்கு என்ன, நேஷ்னல் ஆந்தம் வந்து என்ன, நேஷ்னல் ஆந்தம் எந்த வருஷம் பாடப்பட்டது, அதை பாடினது யார், எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அது பாடப்பட்டது, அது எந்த மொழியில் எழுதப்பட்டது, இது மாதிரி நம்ம அந்த கொஷினுக்கான ஆன்சரை பிரித்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், அதே மாதிரி நீங்களும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆன்சரை நீங்களாக யோசிப்பீங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்ரி டெஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு தான் வச்சுருக்கோம், ஸ்கூல் புக் வைக்கல. அதனால் ஸ்கூல் புக் டெஸ்ட்டும் இதில் வந்து நல்லா கவர் பண்ணும். சரிங்களா? இது உங்களுக்கு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கொஷின் பேப்பர் அப்படின்றது அனுப்பப்படும். ஓகேங்களா? ஸோ 6th முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறமா இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் வீட்லேயே உட்காந்து கூட பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னா நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய பண்ணணும். இப்போ நமக்கு ஜென்ரல் தமிழ் அப்புறம் மென்டல் எபிலிட்டி இது ரெண்டுமே நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா 125 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி ஜிகே பாட்டுக்கும், அதாவது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜிகே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ ஒரு இயரோடைய அவார்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ஞானபீட விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த வருஷம் யார் வாங்கினாங்க அப்படின்னு கொடுக்குறதோடு இல்லாமல் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஆரம்பத்தில் யார் வாங்கினாங்க, ஃபஸ்ட்டு யார் வாங்கினாங்க, தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் வாங்கியிருக்கிறாங்க, எந்த புத்தகத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்ற விவரம் ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு டிஸ்கஷனில் சொல்லப்படும். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வித் ஜிகே தான். ஸோ அதனால் அது மாதிரி தான் இப்போ டிஎன்பிசி எந்த ஃபார்மேட்டில் கேட்குறாங்களோ அதே மாதிரியான ஃபார்மேட்டில் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்னா இது வந்து ஹோலிஸ்டிக்காக இருக்கும், உங்களுக்கு முழுமையாக இருக்கும். இந்த தேர்வுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு முழுமையான ஒரு அனுபவமாக இந்த பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இதில் பாருங்கள், இங்கிலீஷ்க்கும் நம்ம போட்டிருப்போம், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் சிலபஸ் வைஸ் அப்படின்றது போட்டிருப்போம். ஸோ இதில் சேர்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பேட்ச், ஆஃப்லைன் பேட்ச் இருக்குது. ஆஃப்லைன்னா நீங்கள் வந்து சேலத்தில் வந்து எழுதலாம் 2500, ஆன்லைன் பேட்ச்னா 2000, வித் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா 5000. ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க, எங்கிட்ட ஏற்கனவே குரூப் 4 நீங்கள் படிச்சிருக்கீங்க, டெஸ்ட் பேட்ச், எனி பேட்ச், சரிங்களா? போன குரூப் 2ல் வந்து நாங்கள் நிறைய பேர் பாஸ் பண்ண வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 34 பேர். 2 பேர் வந்து அந்த இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ணாங்க, லெவல் 12 அண்ட் எபோவ், 50,000 அண்ட் சேலரி எபோவ் வந்து 5 பேர், அப்புறம் லெவல் 10 ஜாப் 29 பேர். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு, சரிங்களா? ஸோ என்னென்னா நம்ம தனித்தனியாக எடுத்து போடலைங்க, அதற்கான நேரம் இல்லை. சரி, அப்புறம் தனியாக எடுத்து போடலான்னு பார்த்தா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு நாங்கள் நோட்டீஸாகவே அடுத்த வீடியோவில் போடுறோம், யார் என்ன போஸ்ட் எடுத்தாங்க அப்படின்ற விவரத்தோடு போடுறோம். ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எங்களுடைய கிளாஸ் ரூமு, காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வழங்கப்படும். ஸோ என்னென்னா இது ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்காக நம்ம எந்தெந்த புக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். ரெஃபரன்ஸ் புக் வந்து ரொம்ப முக்கியம்தான், ஆனால் எல்லாத்துக்கும் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ எக்கனாமிக்கில் நம்ம சங்கர் கணேஷ் படித்தோம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதே மாதிரி ரமேஷ் சிங் படித்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பட்ஜெட் வேணால் போடலாம், சரிங்களா? பாலிட்டி லக்ஷ்மிகாந்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்க முடியாது, குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் படிச்சிட்டாவே போதும். ஸ்பெக்ட்ரம் படிச்சுட்டு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இதில் சில பகுதிகள் மட்டும் நம்ம எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னாவே போதும். தமிழ்நாடு ரிலேட்டடாக நிறைய ஃபேக்ட்ஸ் கேட்பாங்க, ஒரு 80% வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் இருக்கும், சரிங்களா? யூனிட் 8 and 9க்கு ஏதாவது ஒரு அகாடமியோட புக்கு வாங்கிக்கோங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிவிடுவோம். என்னென்னா வேர் டு ஸ்டடி அப்படின்றது உங்களுக்கு கிளியராகவே கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் படித்தாவே போதும், ரொம்ப உங்களுடைய நேரத்தை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக இருக்கும், உங்களுடைய சிலபஸ் ஃபுல்லுத்தையும் கவர் பண்ணிவிடும். ரிவிஷன் டெஸ்ட்ஸும் நம்ம அப்பப்போ பிளான் பண்ணியிருக்குங்க, இதில் நம்ம போடல. ஆனால் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 6 டெஸ்ட்டு 7 டெஸ்ட்டு இல்லை ஒரு 8 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நடுவில் மிட் ஆஃப் த வீக் வந்து இப்போ வெனஸ்டே மாதிரியான நாளில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அது எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு போகிறத பொறுத்து தான், சரிங்களா? ஸோ வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, 9443128844 or 8015271323.
ஸோ உங்களோட நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் சர்வீஸ் வாங்குற வரைக்கும்ங்க. நன்றி.